என் அன்பின் பிரியமே, இந்த செவ்வாயில் உன் இல்லம் தேடி வந்த இந்த இனிய செய்தியை இன்முகத்தோடு இறுதி வரை கேள். இனி உன் வாழ்வில் எல்லாமும் இன்பமாகவே நடக்கும். இனி உனக்கான நேரத்திற்கான உனக்கான பலன்கள் கைகூடிவிடும். உனக்கு நன்மைகள் சூழ வேண்டும் என்றால் ஒரு சில முயற்சிகள் உன் பக்கத்திலிருந்து நீயும் செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மௌனமான கண்ணாடி. உன்னிடம் ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அதை நீ ஒருவேளை அலட்சியப்படுத்தினால் உனக்கு இன்னும் பக்குவம் தேவை என கருதி இயற்கை அதை உடனடியாக பறித்து விடுகின்றது. ஆனால் நீ எப்பொழுதும் இந்த தவறை தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் உன்னுடைய பயத்தினாலும் தயக்கத்தினாலும் சந்தேகத்தினாலும் உன்னால் இதை செய்ய முடியுமா என்று உண்மையிலே உனக்கிருக்கும் இந்த பலவீனத்தாலும் உனக்காக வரும் வாய்ப்புகளை நீ தவறவிட்டு கொண்டே இருக்கின்றாய். எல்லாம் முடிந்த பிறகு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை போன்று ஒருவேளை நான் செய்திருக்கலாமோ, ஒருவேளை நான் பேசியிருக்கலாமோ, ஒருவேளை நான் பயன்படுத்தியிருக்கலாமோ என்று புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய். சற்று மௌனமாக யோசித்துப்பார். நான் சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது தானே? எத்தனை வாய்ப்புகள், எத்தனை சந்தர்ப்பங்கள், எதற்காக தவறவிட்டு கொண்டே இருக்கின்றாய்? உனக்கு ஒன்று சரி என்றால் அதை அப்பொழுதே செய்துவிடு. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் எவ்வாறு வேண்டுமானாலும் எத்தனை காலம் வேண்டுமானாலும் யோசிக்கலாம். ஆனால் உனக்கு ஒன்று வேண்டும் என்று தோன்றிவிட்டால் அதை செய்ய துவங்கு. உறுதியாக தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே வா. உன்னுடைய முழு முயற்சி இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அதற்கான பலனை தந்தே தீரும். நீ இவ்வாறாக ஒவ்வொரு முறையும் உன் கைகளுக்கு அருகில் வரும் அந்த வாய்ப்பினை உன் தயக்கத்தினால் தவறவிட்டு கொண்டே இருக்கின்றாய். இந்த பிரபஞ்சமானது உனக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்று நினைத்து கொண்டு அந்த விஷயத்தை உன்னிடமிருந்து பறித்து கொண்டே இருக்கின்றது. நீ இழந்த அந்த பொருளை தேடி ஓடும் பொழுதுதான் கர்மா எனும் சக்கரம் சுழலத் தொடங்குகிறது. ஆனால் உன்னுடைய தேடல் விரக்தியாக இல்லாமல் ஒரு புயலின் மையத்தில் இருக்கும் அமைதியைப் போல மிக தெளிவாக இருக்க வேண்டும். நீ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றாய். அதனை பற்றிவிட அலைபாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். சதா சர்வகாலமும் அதன் நினைவோடே இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய தேடல் வலிமையானதாக இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் மனதின் மாயை என்னும் போதையை துறந்து தெளிவடைகின்றாயோ அப்பொழுது உன் ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு ஒத்துப்போகத் தொடங்கும். ஆக முதலில் இந்த மாயையிலிருந்து வெளியே வா. தெளிவான மனதோடு உனக்கு எது வேண்டும் என்று முடிவு செய்துவிடு. அதை நோக்கியான உன் பயணத்தை அசராமல் துவங்கிவிடு. இந்த சமயத்தில் உனக்கான எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும். இது உனக்கு கிடைக்காது, காலம் தாழ்த்தி கொண்டே போகின்றது, இதற்கு நீ தகுதியானவள் அல்ல, இது இவ்வளவுதான், இனி காத்திருந்து ஒரு பயனும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளை உன் செவியில் வந்து சேரும். நிச்சயமாக சேரும். ஆனால் இவை எல்லாவற்றையும் செவியோடே வாங்கிக்கொள். அதை உன் மனதிலும் உன் புத்தியிலும் ஏற்றுக்கொள்ளாதே. ஒரு முறையேனும் நீ இதை பற்றி யோசித்து விட்டால் ஒருவேளை எதிர்மறையாக நடந்துவிடுமோ, நமக்கு இது கிடைக்காதோ என்று யோசித்து விட்டால் மாயை உன்னை ஆட்கொள்ள துவங்கிவிடும். அவ்வாறு இல்லாமல் எப்பொழுதும் நான் முருகனின் பிள்ளை, எனக்கான நேர்மறையான ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு எதுவும் தவறாக நடக்காது, நடப்பது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக மட்டுமே, நான் தேடுவது கிடைக்கும், நான் நினைப்பது நடக்கும், இவ்வாறான உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பி கொண்டே இரு. ஒரு முறை இந்த பிரபஞ்சமும் உன்னுடைய எண்ணங்களும் ஒரு சேர கலக்கும். இந்த அபூர்வமான தருணத்தில் உன் விடாமுயற்சியும் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் கைகோர்க்கும் போது நீ தேடிய வெற்றி, நீ தேடிய அந்த வாய்ப்பு, நீ தேடிய வாழ்க்கை, நீ தேடிய அந்த உறவு ஆச்சரியத்தக்க வகையில் தானாகவே உன்னை தேடி வரும். இதுவே இந்த பிரபஞ்சம் நடத்தும் ஆகச்சிறந்த மாயாஜாலம். இதுவே நீ எதிர்பார்க்காத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்க்கையிலும் நிச்சயம் நடக்கும்.
அதை நடத்தி கொடுப்பது உன்னிடம்தான் இருக்கின்றது. உனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் உன் மனதை தெளிவான நோக்கத்தோடு செலுத்தி கொண்டு வா. உனக்கான அற்புதத்தையே நீயே நடத்தி கொள்ளலாம். ஆம் செல்லமே, இதோ இந்த முருகனின் சத்திய வாக்காக சொல்கிறேன். உன் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகின்றது. நீ கேட்ட அந்த மாயாஜாலம் நீ ஆச்சரியப்படும் வகையிலும் எதிர்பாராத இன்பத்தையும் உனக்கு அள்ளித்தரப்போகின்றது. உன்னை விட்டு விலகிய உறவுகளை பற்றி இனி நீ நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்காதே. நீ தனிமையில் அழுத நாட்களில் யாராவது வரமாட்டார்களா என்று நீ ஏங்கியது உன்னுடைய பலவீனம் அல்ல. அது இந்த பிரபஞ்சம் உனக்கு வைத்த இறுதி தேர்வு. நீ ஒருவரை எதிர்பார்த்து நின்றிருந்தால் உன்னுடைய கர்மா இன்னும் நீண்டிருக்கும். ஆனால் யாரும் இல்லை, நானே என்னை பார்த்து கொள்கிறேன் என்று நீ எப்பொழுது அந்த வலியை தாங்கிக் கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தாயோ அந்த நொடியில் உன்னுடைய பழைய கர்மாக்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதில் நிஜமான ஆச்சரியம் என்னவென்றால், நீ இழந்தது மனிதர்களை அல்ல, உன்னை சுற்றி இருந்த எதிர்மறை ஆற்றல்களை. இந்த பிரபஞ்சம் உன்னை தனிமைப்படுத்தியது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கத்தான். இப்பொழுது சொல், உன்னுடைய வாழ்க்கை அமைதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதற்கு காரணம் தெரிந்தோ தெரியாமலோ, உனக்கு புரிந்தோ புரியாமலோ உன்னை சுற்றி எதிர்மறையான மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களை நீ அடையாளம் காண முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய். இந்த பிரபஞ்சமானது உனக்கு வேண்டாத மனிதர்களை, உனக்கு எதிர்மறை ஆற்றலை பரப்பும் அந்த மனிதர்களை உன்னிடமிருந்து விலக்கி வைத்துவிட்டது. வலிக்கும் தான், சற்று மனம் காயப்படும் தான். சில உறவுகளை இழுக்கும்போது எல்லா வழிகளும் வரும். ஆனால் இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ இழந்தது உன்னுடைய உறவுகளையோ மனிதர்களையோ அல்ல, உன்னை சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்களை. அதை நான் உன்னிடமிருந்து ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். நீ விலகி வாழ கற்றுக்கொள். எதிர்மறையான விஷயங்களிலிருந்து விலகி வாழ கற்றுக்கொள். அவ்வாறாக எப்பொழுது யாருடைய துணையும் வேண்டாம், நான் என் வாழ்க்கையை பார்த்து கொள்கின்றேன் என்று தனிமையை விரும்ப ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுது உனது கணக்கில் கர்ம வினைகள் ஏதுமில்லை என்று அர்த்தம். வெறும் சுயபலம் மட்டுமே மிச்சம் இருக்கின்றது. நீ தேடிய கடவுளோ நீ தேடிய துணையோ வேறெங்கும் இல்லை. அது உனக்குள்ளே தனிமை என்ற பெயரில் ஒளிந்திருந்ததுதான் பேரதிசயம். எனவே செல்லமே, எப்பொழுதும் நான் தனியாக இருக்கின்றேன், தனிமையை உணர்கின்றேன் என்று கவலைப்படாதே. ஒவ்வொரு முறை நீ தனிமையில் இருக்கும் பொழுதும் உன்னுடைய பலமும் மனோதைரியமும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். அப்பொழுது உன்னால் உனக்கான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டிக்கொள்ள முடியும். உன் மனோதைரியமும் மனபலமும் அதிகரிக்கும் பொழுதுதான் உனக்கான விஷயங்களை நீயே செய்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்ச பேராற்றலை உன் மனமானது உபயோகித்து கொள்ள பழகியிருக்கும். இதை நீ புரிந்து கொள்ளும் அந்த நொடியில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த அதிசயமும் அற்புதமும் நிகழ்ந்தே தீரும். இப்பொழுது உன் மனம் தெளிவடைந்திருக்கின்றதல்லவா? இனி உனக்கான இனிய செய்திகள் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிமிடத்தில் நீ உணர்ந்து கொண்டிருக்கும் இந்த மன தெளிவையும் மன தைரியத்தையும் பற்றிக்கொள். இது உனக்கானவற்றையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆம் செல்லமே, இதோ இந்த இனிய செய்தியோடு இன்முகத்தோடு இந்த நாளை துவங்கு. இனி உன் வாழ்வில் சுகமே சூழும். உன் முருகன் இருக்க பயமேன். ஓம் சரவணபவ.